ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டியூஸ்டே. இன்றைக்கி வந்து மார்னிங் என்ன டிஃபன், லஞ்ச் பாக்ஸ் என்ன நான் வந்து சமைக்க போகிறேன்னு காட்ட போகிறேன். டிஃபன் இல்லை, இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து சாதம் வைக்கிறது தான் காலையிலே சாப்பிட்டுக்க போகிறோம். ஸோ நான் எந்திரிச்சு வந்த உடனே சாரு அப்புறம் 2 பிள்ளை குட்டிங்க எல்லாருமே எந்திரிச்சு வந்துட்டாங்க பின்னாடியே. வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒலை வச்சுட்டேன். ஏன்னா வந்ததே லேட்டு, 7:15க்கு தான் இந்த ஒலை வச்சது. ஸோ சீக்கிரமாக சமைக்கணும்னு சொல்லி ஒலை வச்சுட்டு அரிசியை வந்து ஊற போட்டுட்டேன். ஊற போட்டுட்டு போய் ஃப்ரிட்ஜில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, எனக்கே தெரியுது வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லைன்னு. ஸோ நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், வெஜிடபிள்ஸ் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கினோன்னே அவர் என்ன சொல்லிட்டாரு, நீயும் கூட வா, அப்போது வேணால் வண்டியில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்ட உடனே அதுக்கப்புறம் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து தான் சமைக்கவே ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்குள்ளே வந்து பருப்பை நம்ம வந்து வேக போட்டு போயிடலாம் குக்கரில் அப்படின்னு சொல்லி பருப்பை வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். பருப்பு இல்லைன்னு சொல்லி மொத்தமாக இருக்கிற பருப்பை வந்து பாக்ஸில் வந்து கொட்டி வச்சுட்டு இருந்தேன். பருப்பை கழுவி குக்கரில் வந்து மூடி போட்டு விசில் போட்டுட்டு பால் வந்து ஆல்ரெடி காய வச்சது தான் சரின்னு சொல்லி பாலை மட்டும் அடுப்பில் வச்சுட்டு கடைக்கு போயிட்டு, என்னென்னா தம்பிங்களுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக ஒரே இருமல். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே குழந்தைங்களுக்கு வந்து நெப்ளைசர் தான் இவர் வச்சிட்டு இருந்தார். சரின்னு சொல்லி அவங்க நெப்ளைசர் வச்சுட்டு பெரியவனுக்கு மட்டும் நெப்ளைசரை வந்து மாட்டி விட்டுட்டு சின்ன நாய் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. சரின்னு சொல்லி அவரை மட்டும் கூப்பிட்டு கடைக்கு போய் இந்த கலவை காய்னு சொல்லுவாங்கள்ல, எல்லா காயும் மொத்தமாக வந்து 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். அதாவது கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் இது எல்லாத்தையுமே சாம்பாருக்கு வாங்கிட்டு, பொரியலுக்கு வந்து வாழைக்காயும் அப்புறம் வந்து நம்மளோட இந்த கீரை, அது என்ன கீரை, மிளகு தக்காளி கீரை, அது வந்து வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ அடிக்கடி நான் அது வாங்கி செய்வேன். அது வந்து பொரியலுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். வந்த உடனே தம்பிக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டேன். அவர் வந்து பால் தான் குடிப்பார், டீ காஃபி குடிக்க மாட்டாங்க. ஸோ நான் கீரை வாங்கும்போதே இவர் தான் கீரை வாங்க சொன்னார். நான் கீரை வாங்கும்போதே சொன்னேன், டைம் இல்லை, நீங்கள் எனக்கு ஆஞ்சு கொடுக்குறதா இருந்தால் நான் வாங்கி தரேன்னு சொன்னனால வந்த உடனே உட்காந்து ஆய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி நிறையா ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவார். ஸோ வந்த உடனே குக்கர் வந்து விசில் நல்லா வந்துருச்சு. குக்கரை அமுத்தி விட்டுட்டு காய் நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். சாம்பாருக்கு போடுற காய் எல்லாத்தையுமே என்னென்னா கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் வீட்டில் இருந்துச்சு, ஒன்றே உருளைக்கிழங்கு போட்டேன். அதுக்கப்புறம் வாழைக்காவோட தோலை சீவி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். எப்பவும் போல் மீன் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறேன். அவ்வளோதான், இதுதான் வாழைக்காய் வறுவல். அதுக்கப்புறம் அதுக்கு இடையிலே வந்து சாம்பாருக்கு வந்து தாளித்து விட்டுலான்னு சொல்லி வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து சீரகம், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இந்த சாம்பார் பொடி வந்து என் தங்கச்சி எனக்கு அரைச்சி கொடுத்தா, இதை யூஸ் பண்ணுங்கக்கா, ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அப்படின்னு. இந்த கடை பொடின்னு சொல்லுவாங்கள்ல, அது பேர் என்னது, ஆச்சி சாம்பார் பொடி, அந்த மாதிரி அவள் வந்து அரைச்சிருப்பா போல். சரின்னு சொல்லி அதையும் போட்டு தாளிச்சிட்டு காயெல்லாம் போட்டு வதக்கிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி இது எல்லாத்தையுமே போட்டுட்டு என்னோடய மிளகாய் பொடியும் நான் 1 ஸ்பூன் போட்டேன். என்னோடய வீட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தக்காளி ஒரு 4 பழம் வந்து அரைச்சி இதில் ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சா சாம்பார் ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றணும். இதுதான், அவ்வளோதான், சாம்பார் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த சைடு வந்து சாதம் வந்து வெந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த வாழைக்காய் வறுவலுக்கு வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு புழிஞ்சு அதில் வந்து மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, இது மட்டும்தான். மிளகாத்தூள் வந்து எங்கள் வீட்டு மிளகாய் பொடி, கடைப்பொடி வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வாழைக்காவை நல்லா அதில் வந்து மசாலா தடவிட்டு நான் கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி இதை வந்து ஒவ்வொரு பேட்சாக வந்து போட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், வாழைக்காய் ஃப்ரையும் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா, இது இந்த சைடு வெந்துட்டுருக்கிறப்பே நான் போய் கீரையை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கீரைக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். கீரை எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக சிசரில் தான் கட் பண்ணேன். டைம் இல்லை, கத்தியில் கட் பண்ணவோ இல்லை அருகாமனையில் வெட்டவோ டைம் இல்லை. ஸோ சிசர்னால் நம்ம டக்குன்னு கட் பண்ணிடலாம். எனக்கு இது ஒரு பெரிய டாஸ்க், இந்த சாதம் வடிக்கிறது. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கும். சில நேரம் கையிலலாம் ஊற்றிக்கிடுவேன். ஒரு பக்கம் வாழைக்காய் ஃப்ரை வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் பொரித்து எடுத்துகிட்டேன். இப்போ வந்து கீரை வந்து தாளித்து விட போகிறேன். என்னென்னா வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு கீரையும் போட்டு கீரைக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா கீரை நல்லா வெந்துடும். வெந்த பின்னாடி லாஸ்ட்டாக தேங்காய் பூ தூவிட்டால் முடிஞ்சிடும். அப்புறம் லஞ்ச் பேக் பண்ணேன். அவருக்கு வந்து வாழைக்காய் வறுவல், அதுக்கப்புறம் சாதம்,
அப்புறம் சாம்பார், அப்புறம் கீரை பொரியல். இது வந்து ஹஸ்பண்டுக்கு. என் குட்டி நாய் பெரிய நாய்க்கு எப்படின்னா, அவர் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடவே மாட்டார். சின்னவே வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவான். பெரியவன் வெஜிடபிள்ஸை தொடவே மாட்டான். ஸோ அவனுக்கு வந்து சாம்பார் சாதம், அப்பளம் பொரிச்சு கொடுத்தா அவன் வந்து சாப்பிட்ருவான். ஆனால் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் அவனை வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட வைக்கணும். மிரட்டி பார்த்துட்டோம், திட்டி பார்த்துட்டோம், அடித்து பார்த்துட்டோம். அவன் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடுன்னு சொன்னாலே கண்ணில் பொலன்னு தண்ணி வருது. அவன் எப்போ தான் மாறுவான்னு எனக்கு தெரியலை. ஆனால் சின்ன நாய் வந்து காய்னா போதும், காயின் தான் காயும் சாப்பிடுவான், கறியும் சாப்பிடுவான். அது எப்படின்னு தெரியல. சின்னவர் வந்து என் ஹஸ்பண்ட் மாதிரி, பெரியவன் வந்து என்ன மாதிரி. நானும் காய்கறி சாப்பிடவே மாட்டேன். ஸோ என்ன பண்ண பார்ப்போம், கொஞ்ச நாள் போனால் அவனே மாறிடுவான்னு நினைக்கிறேன். அப்புறம் 2 பேருக்கும் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு மார்னிங் சாப்பிட விட்டுட்டு 2 பேருமே கிளம்பி போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகும்போது தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு திருப்பி வரும்போது கூப்பிட்டு வந்துடுவார். தேங்க்யூ, பாய்.